அன்பு குழந்தையே, உனக்கான வரங்களை அள்ளித்தருவதற்காகவே இந்த தாயானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று இரவு உன்னுடைய இல்லத்தில் இந்த ஒரு சக்தியினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கப் போகின்றது. இந்த நாளில் எதற்காக உன்னுடைய இல்லத்தில் இது நடமாட்டம் அதிகமாக இருக்கப் போகின்றது என்று தெரியுமா? அந்த நடமாட்டம் யாருடையது என்பதையும் உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த தாயானவள் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வரும்போது எல்லாம் உனக்கு ஏதோ ஒரு வகையில் உபயோகப்படுகின்ற விஷயத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன்னுடைய இல்லத்தில் நடமாடப் போகின்ற இந்த சக்தி நல்ல சக்தியா கெட்ட சக்தியா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாளைய விடியல் என் தங்கமே, நாளைய விடியல் சிவனுக்கு உகந்த நாளான சனிக்கிழமையின் விடியல் என் பிள்ளையே. அப்படியானால் இன்றும் நாளை இரவும் உன்னுடைய இல்லத்தில் ஏதோ ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளையே. அதன் அறிகுறிகள் எல்லாம் இன்று இரவு உன்னுடைய இல்லத்தில் தென்படும் என் தங்கமே. அப்படியானால் இந்த இரவு நேரத்தில் கேட்கின்ற சத்தத்தை வைத்து நீ பயந்து விடக்கூடாது. பயந்து விடக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது என்ன என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? காரணம் தெரியாமல் நீ இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அம்மா உனக்கு அதனை முதன்கூட்டியே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை என்பது உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பொறுத்து நேரத்திற்கு தகுந்தாற்போல மாறிக்கொண்டே இருக்கின்றது. நீ எடுக்க நினைக்கின்ற ஒரு முடிவு கடைசியில் அது வேறொரு முடிவாக வந்து சேர்ந்து விடுகின்றது. என் தங்கமே, இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்த போதிலும் என் பிள்ளை இன்னமும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற முனைப்போடு இருந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளை, நீ ஒவ்வொரு நாளும் செய்ய நினைக்கின்ற சில விஷயங்களை உன்னுடைய இல்லத்தில் ஒரு சில மாற்றங்கள் அப்போது நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த மாற்றங்களினால் என்னுடைய பிள்ளை என்ன நடக்கிறது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். எப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிமுக்கியமான திருப்பம் நடந்தேறப் போகின்றது என் பிள்ளையே. அதற்கான சூழ்நிலைகள் இன்று உன் இல்லத்தில் தெய்வம் உருவாக்குகின்றது. அதாவது இன்று உன்னுடைய இல்லத்தில் நடக்க இருக்கின்ற நிகழ்வு நாளை சிவபெருமானை நீ வணங்க வேண்டிய நல்ல நாளாக இருக்கின்றது. சிவபெருமான் உன் இல்லத்தில் வந்து தங்க வேண்டும் என்றால் அத்தனை சாதாரண விஷயமா? இன்று உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் சேர்ந்து சிவபெருமான் அங்கு தங்குவதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உருவாக்குவதற்காக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் விரட்டி அடிக்கப் போகின்றார்கள். அந்த சத்தத்தை தான் நீ இன்று உணரப் போகின்றாய். அந்த நடமாட்டத்தை தான் நீ காணப்போகின்றாய் என் குழந்தையே. உனக்கு உணர முடியாவிட்டாலும் நிச்சயம் ஒரு சில அதிர்வுகளால் உன்னால் காண முடியும் என் தங்கமே. நடக்கின்ற விஷயத்தினால் உனக்கு தோன்றுகின்ற அந்த அதிர்வு உனக்கு நல்லதற்காக என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அம்மா இத்தனை நேரம் உன்னிடத்தில் இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், இரவில் இது போன்ற சத்தம் கேட்கும்போது என் குழந்தை நீ பதற்றம் அடைந்து விடக்கூடாது அல்லவா? மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. அதனால்தான் அம்மா உனக்கு முன்கூட்டியே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த தாயானவள் ஒரு சில விஷயங்களை உனக்கு சொல்லும்போது உனக்கு சில நேரங்களில் இது வேடிக்கையாக கூட தோன்றலாம். என்னுடைய எல்லா குழந்தைகளும் அது போன்று நினைப்பதில்லை. அவர்களுக்கு தெரியும் நம் தாயானவள் நம்முடைய நல்லதிற்காக மட்டும்தான் இந்த விஷயங்களை எடுத்து சொல்கிறாள் என்று. என் தங்கமே, உன் வாழ்க்கை என்று உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம்
விஷயத்தினால் உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் நாளைய விடியலில் அந்த குழப்பங்கள் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய தெளிவினை கொடுக்கும். என் தங்கமே, இந்த சம்பவம் உன் இல்லத்தில் நடந்தேறிய பிறகு உனக்கு இவையெல்லாம் நடந்ததற்கான சில அறிகுறிகளையும் நான் உனக்கு காண்பித்து கொடுப்பேன். தீய சக்தி உன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியேறிய அடுத்த நொடியே என் பிள்ளை, நீ அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு பிடித்த திருநீரினுடைய வாசனையை உணர்ந்து கொள்வாய். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் நீ எங்கு சென்றாலும் உனக்கு அதனுடைய வாசனை வந்துவிடும். என் குழந்தையே, உனக்கு மனமுழுக இந்த எண்ணம் இருக்க வேண்டும் என்று நம்முடைய சிவபெருமானை நம் இல்லத்தில் தங்க வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் முழுமையாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, அது மட்டுமல்லாமல் இன்று நீ எந்த விஷயத்தை எல்லாம் செய்ய நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தை எல்லாம் நம்மால் அடைந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் பிறக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமாக நீ எதற்காக பயந்து ஒதுங்கி ஓடினாயோ, எந்த ஒரு சக்தி உன் இல்லத்தில் இருப்பதாக நினைத்து நீ வேதனைப்பட்டாயோ, அந்த சக்தி இனி உன்னுடைய இல்லத்தில் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். நிரந்தரமாகவே இவையெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். இத்தனை நாட்களும் எந்த ஒரு விஷயம் உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய காயத்தை கொடுத்ததோ அந்த விஷயம் இனி உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துவிடும். என் குழந்தை, எப்பொழுதெல்லாம் நீ இந்த தாயானவள் என்னை நினைத்து மனதிற்குள் நம்பிக்கை கொண்டாயோ அந்த நம்பிக்கையை இன்று இரவே உன் தாயானவள் உனக்கு நிறைவேற்றி காட்டுகின்றேன். சரியாக இரவு 12 மணிக்கு இந்த சம்பவம் உன்னுடைய இல்லத்தில் அரங்கேறும். என் தங்கமே, என்னுடைய வாழ்க்கையில் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஆனாலும் சரி, நாளைய விடியலில் என் வாக்கினை கேட்கப் போகின்ற பிள்ளைகளானாலும் சரி, எல்லோருடைய இல்லத்திலும் இந்த சம்பவம் இன்று இரவு நடந்தேறும் என்று கேட்பவர்களுக்கு அதை உணர முடியும். இதை உணர்ந்தவர்கள் நாளைய விடியலில் இதை கேட்கும்போது எதற்காக இப்படி ஒரு உணர்வு நமக்கு கிடைத்தது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். என் பிள்ளையே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற அதிசயம் வாய்ந்த மாற்றங்கள் நடந்து விடுவதில்லை. எல்லோருக்கும் இது போன்ற சில நிகழ்வுகள் கிடைப்பதும் இல்லை. உனக்கு கிடைத்திருக்கின்றது. நாளைய சனிக்கிழமையின் உன்னுடைய இல்லத்தில் அற்புதமான சிவபெருமானை நீ அமர்ந்தேற செய்ய போகின்றாய். அங்கே அவரை வழிபட போகின்றாய். சிவபெருமான் உன் இல்லத்தில் இருக்கின்றாரா இல்லையா என்று நீ வருத்தப்படக்கூடாது. நாளைய உன்னுடைய இல்லத்தில் நீ சிவபெருமானை வணங்கும் போது அவருக்கு நீ வில்வ இலையை வாங்கி உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடும். என் குழந்தை, அவருக்கு பிடித்தமான விபூதி நாளை உன்னுடைய பூஜை அறையில் நிரம்ப இருக்க வேண்டும். என் தங்கமே, சாதாரணமாக மங்கள வாக்கிலின் வாங்கி வைக்கக்கூடிய பொருள்களில் ஒன்றான மஞ்சளை நாளை நீ வாங்கி இவையெல்லாம் நாளை உன்னுடைய இல்லத்தில் நடக்க இருக்கின்ற அற்புதமான நிகழ்வுகளுக்கு அச்சாரமிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டியது, இன்று இரவு உன் இல்லத்தில் இருந்து தீய சக்தி வெளியேற்றப்பட போகும்போது அதை செய்ய போவது உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த தாயானவள் என்பதையும் நீ வணங்கிக் கொண்டிருப்பாயானால் நீ ஒருபோதும் என்னை மறந்துவிடவும் கூடாது. என்னை நீ வணங்கிக் கொண்டிருப்பாயானால் அவர்களின் ஆட்டமும் இல்லத்தில் களை கட்டும். எந்த தெய்வமாக இருந்தாலும் யாரையெல்லாம் அவர்களெல்லாம் நாளை நிச்சயமாக சிவபெருமானை உன்னுடைய இல்லத்தில் அமர வைப்பதற்கான அத்தனை செயல்களையும் சிறப்பாக செய்து முடிப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உன்னுடைய அம்மா உனக்கு இந்த நல்ல செய்தியினை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். என் தங்கமே, எதற்காகவும் இனி குழப்பம் வேண்டாம். 12 மணி அளவில் உன் இல்லத்தில் இருந்து வெளியேறப் போகின்ற தீய சக்தி இனி ஒரு நாளும் உன் இல்லத்தை நெருங்காது. சிவபெருமான் வந்து தங்கிவிட்ட பிறகு தீய சக்திகளுக்கு அங்கே இடம் ஏது? என் பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் மேலாக
நாளை சிவபெருமானினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற வேண்டும். நாளைய இரவு ஆர்ப்பாட்டங்கள் இல்லாத அமைதியான தியான நிலையை மேற்கொண்டு நீ நடுஇரவு விழித்திருந்தால் சிவபெருமானினுடைய அன்பினை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அமைதியை விரும்பி தியானத்தை விரும்புவர் நம்முடைய சிவபெருமான். அதை அவருக்கு நீ நாளை செய்வாயானால் அவரினுடைய அன்பு முதன்மையாக உன் பக்கம் திரும்பும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்றாகவே நடக்கும். நீ எதற்காகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். இந்த தாயானவள் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.